என்னோடய பையனோட பர்த்டே ஈவினிங் வீடியோ தான் இது. என் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக சைக்கிள் வாங்கிட்டு வராங்க. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எடுத்துகிட்டு வரும்போது என் பையனை கூப்பிட்டு வர்றேன். பாருங்கள், வந்து பார்த்ததும் அவர் ஹாப்பி. செலிப்ரேஷன் வந்துட்டு ஈவினிங்கில் தான் வச்சுருந்தோம். ஏன்னா அவர் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டார். ஸ்கூலில் இருக்குங்களா, ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அதே போல் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ மார்னிங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிள்ளை கையில் வந்துட்டு சாக்லேட் கவரை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். அவர் போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு வந்துட்டார். இப்போ தான் ஹஸ்பண்ட் வரும்போது கேக்கு, சைக்கிள் ரெண்டுமே ஒன்றா தான் வாங்கிட்டு வராங்க. ஸோ அவர் வரதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங்லாம் இருந்துச்சு. பையன் செம்ம ஹாப்பி சைக்கிளை பார்த்ததுக்கப்புறமே. பாருங்கள், பையனுக்கு பர்த்டே கேக் வந்துருச்சு. இனி நல்லா செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். டிஷ்யூ பேப்பர் இருக்குது, கேண்டில்ஸ் இருக்குது, கேக் கட்டிங் இருக்குது, பிளேட்ஸ் இருக்குது. கேக் என்ன டிசைன் தெரியல, வரும்போது தான் வாங்கிட்டு வந்தாங்க. 4th year அவருக்கு ஸ்டார்ட். ஸோ என் பையனுக்கு நான் வாங்கி கொடுத்த கார் இது தான். எப்படியும் அவர் உடச்சிருவாருன்னு தெரியும், அதனால் பெருசாக நான் அதில் பண்ணலை. ஸோ என்னோடய கிஃப்ட் இது தான் அவருக்கு. இது என் ஹஸ்பண்ட் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹீரோ, எங்கள் வீட்டு ஹீரோவுக்கு ஹீரோவே கொடுத்தாச்சு. இந்த சைக்கிளில் அவர் உட்காந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன் அவர் வளர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஜீப்பெல்லாம் சேல் பண்ணிட்டோம். ஸோ அப்போவே டிசைட் பண்ணோம் ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னுட்டு. அப்போ நான் சொன்னேன் பர்த்டே வருது, ஸோ அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக பர்த்டேக்கு வாங்கியாச்சு. ஆனால் இதை வந்துட்டு நாங்கள் ஜீப்பை சேல் பண்ணோம் பார்த்திங்களா, அப்போவே வாங்க வேண்டிய ஒரு விஷயம். அதை இத்தனை மாதம் நாங்கள் டிலே பண்ணியிருக்கோம். அவங்க அச்சாவோட கிஃப்ட், இது அம்மாவோட கிஃப்ட். இது வந்து காமனாக எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுக்க வேண்டியது. இன்னும் வண்டியெலாம் அவர் சரியாக ஓட்டலை. நாளைக்கு ஓட்டணும் அப்படின்னு அவர் இருக்கார் லீவில். போட்டுட்டாளா குட்டி பொண்ணு? என்ன எழுதிருக்கு பாரு, ஹாப்பி பர்த்டே எழுதிருக்கு பாரு. போத் ஹாப்பி பர்த்டே ரித்விக். அவங்க வருவாங்களா கூப்பிட்டுருக்கேன். தலையில் போட்டுக்கூடாமா? சூப்பர். ஆண்டி வாங்க வாங்க, கூப்பிட்டுருக்கேன். என்னன்னு தெரியலையே. எப்படி எப்படி வாங்க ஆண்டி? பட்டு பட்டு நிற்க 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 என்ன கட்டி பக்கத்தில் வாங்க ஆண்டி. வராங்க 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 போ. கட் பண்ணிடா. நீ பார்த்து இல்லை அப்படி கட் பண்ணாம வாங்க ஆண்டி. பிடிங்க அவன் கையை பிடிங்க. அம்மா 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 அம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. கேக்கெல்லாம் கட் பண்ணி பர்த்டேவை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். 4th yearன்றதுனால நாங்கள் யாரையும் இன்வைட் பண்ணலை. ஸோ செலிப்ரேஷனும் பெருசாக பண்ணலை. ஆக்சுவலி எங்களோட பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் மட்டும் கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆண்டி வீட்டிலலாம் கொடுக்கலான்ட்டு. ஆனால் ஆண்டிலாம் சர்ப்ரைஸாக வந்து நின்றுட்டாங்க வீட்டுக்கு. அப்புறம் கேவிட்டு அம்மாவும் வந்தாங்க. ஸோ செம்ம ஹாப்பி. பைக்கில் காரில் போகிறான்ல மார்னிங் வந்துட்டு என் பையனுக்கு ஸ்கூலுக்கு நான் சாக்லேட்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தேன்னா, ஸோ அதுதான் அவருக்கு பசங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் அது வந்துட்டு வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் வரலையா பிரசவான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு போயிருக்காங்க சாக்லேட்டு கொடுக்கறதுக்கு. பாருங்கள், என் பையன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு வந்தார். ஸ்கூலில்
ஸோ அவரு ஹாப்பி ஆகிட்டாரு. இந்த வருஷம் அவருக்கு நல்லா தெரியுது பர்த்டே செலிப்ரேஷன். இந்த வருஷம் அவரே ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணார். போன 3 வருஷமாக பார்த்திங்கன்னா நாங்கள் தான் கொண்டாடினோம். இந்த வருஷம் அவர் கொண்டாடியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்லிங்காக இருந்துச்சு. அவர் செம்ம ஹாப்பியாக இருந்தார்.